ஹலோ ஜங்கட்ஸ், நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா தளபதி திருவிழா நேற்று மலேசியாவில் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 மணி நேரமாக இந்த ஆடியோ லான்ச் வந்து நடத்தி முடித்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மலேசியன் கவர்மெண்ட் வந்து சூப்பராகவே நடத்தி முடித்தாங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சல்யூட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச்சோட ஒரு சின்ன ஓவர் வியூ மட்டும் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜம்கட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா செமையான ஒரு கான்செப்ட் நடந்தது. நம்ம பழைய சிங்கர்ஸ்லாம் இருப்பாங்க, பழைய சிங்கர்ஸு, அப்புறம் பழைய பாட்டு விஜயோட பார்த்தீங்கன்னா ஃபேமஸான சாங்ஸு, மெகா ஹிட் சாங்ஸ், சூப்பர் ஹிட் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாடினாங்க. அது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வைப் இருந்தது சொல்லி ஆகணும். ஆலப்போரான் தமிழன் பார்த்தீங்கன்னா செம்ம வைபாக இருந்தது. என்னால் கிட்ட போய் பார்த்த மாதிரியே பேசுகிறேன்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்த அந்த ஓவர்வியூ இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். நான் வந்து சென்னையில் தான் இருக்கேன், மலேசியாலாம் போல். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ லான்ச் ட்விட்டர் மூலமாக பார்த்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ தான். பார்க்காதவங்க இருப்பீங்களா, எக்ஸ் பிளாட்ஃபார்மில் இல்லாத இருக்கீங்களா, அதுக்காக பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்செர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த கான்செர்ட் போச்சு. அந்த கான்செர்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பாடல்கள், அந்த ஆழ்தோட்ட பூபதி, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஆழ்தோட்ட பூபதி பாடினாங்க. அதுக்கப்புறம் தளபதி விஜயோட ஃபேமஸான சாங்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்தது. அந்த கான்செர்ட் மட்டும் இல்லைங்க, அந்த கான்செர்ட் முடிஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சம்பவமே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சம்பவம் தான் ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச், மெகா ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி பாய்ஸ் இருப்பாங்கள்ல, லோகேஷ் கனகராஜ், நெல்சன்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அட்லியோட ஃபேன் பாய், இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா செமையான ஒரு என்ட்ரன்ஸு, செமையான ஒரு ஸ்பீச்சு. தளபதி விஜய் வந்து அட்லி கிட்ட போய்ட்டு கட்டி பிடிச்சாரு. அந்த அவ்வளோ பெரிய ரேம்ப் வாக் போட்டிருக்காங்க. இந்தியாவிலேருந்து மலேசியா வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேம்ப் வாக் போட்ட மாதிரி அவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட 800 மீட்டர் ரேம்ப் வாக் போட்டிருக்காங்க. அங்கே தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஓடி போகிறாரு. ஓடி போய் ஓடினே இருக்காரு. 800 மீட்டர் போய்ட்டு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சாரு. அது பார்த்தீங்கன்னா எமோஷனலாக இருந்தது. அப்புறம் அட்லி கிட்ட மறுபடியும் ஓடினார். அது பார்த்தீங்கன்னா எமோஷனலாக இருந்தது. அவர் பார்த்தீங்கன்னா எழுந்து கை ஆட்டினாலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஆர்ப்பரிச்சாங்கன்னே சொல்லி ஆகணும். செமையான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. அந்த தளபதி விஜயோட என்ட்ரன்ஸ்லேருந்து சரி எல்லாமே செமையான மொமெண்ட்டாக இருந்தது. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா தளபதி விஜயை பற்றி சூப்பராகவே சொல்லியிருந்தாங்க. ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து சூப்பராக சொல்லியிருந்தார். நாசரும் பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தார். தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா இன்னும் சினிமாவில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ரெக்வஸ்ட்டாக சொன்னார். அதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்து செமையான ஒரு ரஷ்ஷான க்ரௌடு, செமையாக பார்த்தீங்கன்னா டெசிபெல்லாம் வேறு லெவலில் போயிடுச்சுன்னு சொல்லி ஆகலாம். இந்த ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பாடியிருந்தாங்க. ஆழ்தோட்ட பூபதி பாட்டு பார்த்தீங்கன்னா அம்மா பாடியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வைபாருன்னு சொல்லி ஆகலாம். அப்புறம் ஆலப்போரான் தமிழன், அப்புறம் அர்ஜுனந்த வில்லு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது. ஒரு பாட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வைப்பு. அந்த க்ரௌடோட கிட்டத்தட்ட 80,000 க்ரௌடு மேலே வந்திருந்தா சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மலேசியனோட வேர்ல்டு ரெக்கார்ட் புக் இருக்கும்ல, அந்த மலேசியனோட வேர்ல்டு ரெக்கார்ட் புக்கில் பார்த்திங்கன்னா இது ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்து தான் சொல்லி ஆகணும். இந்த மலேசியனோட வேர்ல்டு ரெக்கார்ட் புக்கு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான இது. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌடெலாம் சேருவாங்களா, அந்த ரெக்கார்டை பார்த்திங்கன்னா இது சேர்ந்துருக்கு. ஸோ தளபதி விஜய் பார்த்திங்கன்னா கடைசி படமாக இருந்தாலுமே ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு தான் வந்திருக்காரு மலேசியன் கவர்மெண்ட்டுக்கு. மலேசியன் ரெக்கார்ட் புக்கில் நம்மளோட தமிழ் சினிமாக்காக. அந்த தளபதி இப்போ பார்த்திங்கன்னா ஆடியோ லான்ச்சை பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஆடியோ லான்ச்சில் எல்லாரும் ஸ்பீச்சில் ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம வினோத் வந்தார். வினோத்தை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சம்பவமான ஸ்பீச்சை கொடுத்து போனார். அவர் என்ன சொன்னால் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இதை பகவத் கேசரின்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து ஆஃப் ரீமேக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ரைட்டாக ஒன்று சொல்லிட்டார். இது பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட படம். வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியலான மூவியாக இருக்க போது. நீங்கள் உட்காந்து சிந்திக்கிறதுக்கும் இருக்குது, அதே மாதிரி மாதம் என்டர்டெயின் டான்ஸ் ஆடுறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்கமாகவே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வினோத் வந்து போட்டு உடைச்சிட்டாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட ஸ்பீச் வரப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பீச்சில் வந்து எக்கச்சக்கமான விஷயத்தை பற்றி பேசியிருந்தார். முழுக்க சினிமாவை சார்ந்த மட்டும்தான் பேசினார். டிவிக்கே சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசலை. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பிரேக்கு, நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ் போட்டுட்ருப்போம். இது பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜயோட ஃபேன் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்ன்றதுனால இந்த டைவர்ஷனுக்காக இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம தளபதியோட ஸ்பீச் வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் நடந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்பீச்சு கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து நம்ம கோரியோகிராஃபர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அந்த கோரியோகிராஃபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அது வந்து தளபதி வந்து ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரபுதேவா வந்து அந்த போக்கிரி படத்தில் ஒரு போக்கிரி பொங்கல் வரும்ல, அந்த போக்கிரி பொங்கலில் பார்த்திங்கன்னா
சூப்பரான ஒரு டான்ஸ் ஸ்டெப்லாம் போட்டிருந்தாரு. அந்த டான்ஸ் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் வந்து செம்மையா வந்து அவர் பிரபுதேவா ஆடுனத பார்த்தீங்கன்னா, அவரே ஸ்டெப்பில அந்த ஸ்டேஜில பார்த்தீங்கன்னா ஸ்டெப் போட்டாரு. அது பார்த்தீங்கன்னா க்ரௌடு பார்த்தீங்கன்னா செம்ம லெவல்ல கிரேஸ் ஆயிட்டாங்க. டெசிபல்லாம் வந்து வானத்துக்கே தொட்டுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஸ்பீச்சஸ்லாம் இருந்தது. நம்ம லைக் மமிதா பைஜு, பூஜா ஹெக்டே, அப்புறம் அதில நடித்த நிறைய கேஸ்ட்ல இருப்பாங்கல்ல, அவங்களோட ஸ்பீச்லாம் வந்து நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அனிருத்தோட கான்சர்ட்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அனிருத் கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஃபயராக இருந்தது சொல்லி ஆகணும். அனிருத்தோட கான்செப்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபயர் வந்து உச்சக்கடை தொட்டுன்னு சொல்லி ஆகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் பண்ணுறதா தான் பேச்சு. ஆனால் அனிருத் வந்து செமையாக வெறித்தனமாக பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவரோட கான்செப்ட் இருந்துச்சு. ஸோ மலேசியா நாங்கள் போனவங்க பார்த்தீங்கன்னா 80,000 மேலே போனாங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ட்ரீட் அமைஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழைய சாங்ஸோட கான்செர்ட்டு, அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா பிரபுதேவோட கான்செர்ட்டு, 3வது பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத்தோட மெகா கான்செர்ட்டு, 4வது பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட ஃபேர்வெல்லு, அப்புறம் அவரோட ஸ்பீச், டான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் செலிப்ரேஷன் அப்படி சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா மலேசியன் கவர்மெண்ட் வந்து சூப்பராகவே நடத்தி முடித்தாங்க. எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நடத்தி முடித்தாங்க. இப்போ நம்ம தளபதி விஜயோட ஸ்பீச்சுக்கு வரும். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வேர்டிங்ஸை பார்த்தீங்கன்னா என் நெஞ்சில் குடியிருக்குன்னு நம்ம இது பண்ணுவார்ல, எல்லா ஆடியோலாம் போவார்ல, அந்த மாதிரி நெஞ்சில் குடியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஆரம்பிச்சார். அது பார்த்தீங்கன்னா க்ரௌடு வேறு லெவலில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 30 வருஷமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என் கூட இருந்தீங்க, இனிமேல் வந்து அடுத்த 30 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்காக இருக்க போகிறோம். அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் வந்து சிஎம்மாக வரப்போகிறார்ல, அதை பேஸ் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா அவர் அங்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஏன்னா மலேசியன் கவர்மெண்ட் வந்து டேரெக்டாக அரசியலை பற்றி பேசக்கூட சொன்னாங்க. நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக பேசியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்லாம் கொண்டு போக கூட சொன்னாங்கல்ல, ஐ மீன் டிவிகே ஃப்ளாக், டிவிகே கொடி இதெல்லாம் கொண்டு போக கூட சொன்னாங்க. ஆனால் நம்ம ரசிகர்களை பார்த்தீங்கன்னா கையில் லைட்டை வச்சே பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாகாகவே மாற்றிட்டாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எது சொல்லி ஆகணும். அந்த இமேஜ் கூட இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து குட்டி ஸ்டோரியில் நிறைய சொல்லியிருக்காரு. நான் பார்த்தீங்கன்னா நான் நிறைய லீக் பண்ண விரும்பலை. ஜீ தமிழில் பார்த்தீங்கன்னா January 4 பார்த்தீங்கன்னா இதை டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. அதில் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் தளபதி விஜய் வந்து எக்கச்சக்கமான விஷயம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பாட்டு பண்ணார். நெஞ்சில் குடியிருக்கும் அந்த பாட்டு பண்ணார். அது பார்த்தீங்கன்னா கவுட் வந்து செமையாக ஆர்ப்பரிச்சுன்னு சொல்லி ஆகலாம். அந்த நெஞ்சில் குடியிருக்கும் பாட்டு வந்தீங்கன்னா பாட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக போட்டு பாட்டையா சீக்கிரம் அந்த பாட்டை போடுறான்னு பார்த்தீங்கன்னா தளபதி கச்சேரி பாட்டை ஆன் பண்ணாங்க. டான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வேறு லெவலில் பண்ணாருன்னு சொல்லணும். அந்த பிளாக் கோட் சூட்டில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட டான்ஸ் வந்து பக்காவாக இருந்தது. அதை பற்றியே க்ரௌடு சொல்ல வேணும், கண்ட்ரோல் இல்லாமல் செமையாக கத்திட்டு தீர்த்து முடிச்சாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அந்த நம்ம கத்தி படத்தில் கிளைமேக்ஸில் வந்து யாரோ யாரோன்னு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் பாடினாங்க. கடைசியில் வேர்டிங்ஸ் மட்டும் போட்டு பண்ணாங்க. தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங் மேனில், அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணலாம் நான் அழமாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னார். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்போ சோகமாக பாட்டிருந்த க்ரௌட் வந்து இதை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபன் அண்ட் கானில் எமோஷனல் கலந்த ஃபன்னாக மூமெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிட்டத்தட்ட 8 நிமிஷம் மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தளபதியோட கடைசி படம்லாம் போனால் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் கிட்டத்தட்ட அவர் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கிட்ட பேசியிருப்பார். அந்த 1 மணி நேரம் ஃபுல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல விரும்பலை. அந்த கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் 4ஆம் தேதி டெலிகாஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதில் போயிட்டு பாருங்கள். ஸோ தளபதி விஜயோட கடைசி ஆடியோ லான்ச் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறது அந்த ஆடியோ லான்ச்சாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து அவர் எப்பவுமே கொஞ்சமான வேர்ட்ஸ் தான் பேசுவார். சட்டிலான ஒரு டேரக்டர், நல்லா பார்த்தீங்கன்னா பில்டப் எல்லாம் தரமாட்டார். ஜஸ்ட் பாயிண்ட்டை மட்டும் தான் பேசுவார். அதே மாதிரி பாயிண்ட்டை தான் இதில் பேசியிருக்காரு. இது தளபதியோட படம். ஸோ பார்த்தீங்கன்னா ரீமேக் சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் பற்றி கண்டுக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக வாங்க, அந்த மைண்ட் செட்டில் வாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செலிப்ரேஷன் இருக்க சொன்னார். அதே மாதிரி தளபதியும் பார்த்தீங்கன்னா இக்னோர் நெகட்டிவிட்டி, பாசிட்டிவாக மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தாங்க பாசிட்டிவாக மட்டும் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லைஃபும் பார்த்தீங்கன்னா செமையாக சூப்பராக இருக்கும். அதே தான் நம்ம தளபதி விஜய் சொல்லியிருக்காரு. இதை பாசிட்டிவிட்டி பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் வந்து என்ன தான் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான கூட்டம் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக தான் இருக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா தளபதி தான் சொல்லியிருக்காரு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் நடந்தது. நான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மொமெண்ட்ஸை மட்டும் தான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டியை மட்டும் எடுத்துகிட்டு நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணுங்கள். நம்ம தளபதியோட ஜனநாயகன் படத்தோட கடைசி படத்தை நம்ம தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ யாரெல்லாம் ஜனநாயகன் படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பியர்ட் வாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெகுலர் கண்டென்ட்டுக்கு வரும். நம்ம பியர்ட் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். இப்போ ரெகுலராக பார்த்து குக்கிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த குக்கிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபுட்டு இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஒரு ஃபுட்டெல்லாம் போட்டுட்ருக்கோம். அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா போடுறப்ப என்ன ஆகுதுன்னா
அது பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அந்த ஃபுட்டு ஆல்ரெடி இருக்கிற ஃபுட்டு லைக் அது பிஸ்கெட், சாக்லேட்ஸ் எது வேணா இருக்கலாம். இதை பேஸ் பண்ணி லைவும் போட்டிருப்பேன், அதோட லிங்க்கும் மேலே தரேன், மறக்காமல் பாருங்கள். இதே மாதிரி நம்ம ஃபுட் ரிவ்யூஸ் தான் மெயினாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுட் ரிவ்யூஸ் தான் கண்டினியூ ஆக போகுது. ஸோ முடிஞ்சால் உங்கள் சப்போர்ட்டை பற்றினா கொடுங்க. அப்புறம் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அப்புறம் என்ன ஃபுட்டை போய் வாங்கலாம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சொன்னிங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தளபதி விஜய் ஒரு ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த பாட்டெல்லாம் வரும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.